விழுப்புரம் சாலாமேடு அன்னை இந்திரா நகரில் மழைநீர் குடியிருப்புகளை சூழ்ந்துள்ளதால் 3வது நாட்களாக அப்பகுதி முடங்கியுள்ளது. கூடுதல் விவரங்களை நமது செய்தியாளர் சிவச்சந்திரனிடம் கேட்கலாம். சிவச்சந்திரன், அங்கு குடியிருப்பு பகுதிகளுடைய நிலை தற்போது எப்படி இருக்கு? மீட்பு பணிகள் எந்த அளவுக்கு இருக்கு? மாவட்டத்தையே புரட்டி போட்ட பெஞ்சல் புயல் காரணமாக விழுப்புரம் மாவட்டமே வெள்ளக்காடாக காட்சியளித்தன. இன்று 3வது நாட்களாக பார்த்தீங்கன்னா இந்த பகுதியில் நாம் இருக்கக்கூடிய பகுதி சாலாமேடு அன்னை இந்திரா நகர். இந்த குடியிருப்பு பகுதிகளில் பார்த்தீங்கன்னா 3வது நாளாக தண்ணீரானது தேங்கியுள்ளதனால் இந்த பகுதியில் உள்ள அதாவது அன்னை இந்திரா நகர், சாலாமேடு மற்றும் வில்நகர் உள்ளிட்ட குடியிருப்பு பகுதியில் 1000க்கும் மேற்பட்ட குடியிருப்பு பகுதிகள் இங்கே உள்ளன. இங்கே வந்து பார்த்திங்கன்னா நேற்று பார்த்திங்கன்னா அந்த குடியிருப்பு பகுதிகளெல்லாம் வீட்டின் உள்ளேயே தண்ணீர் புகுந்தது. இன்று ஓரளவுக்கு பரவாயில்லை. ஏன்னா நீரின் அளவு குறைந்திருந்தாலும் இன்னும் குடியிருப்பு பகுதிகளை சூழ்ந்துதான் மழைநீரானது தேங்கியுள்ளது. இதனால் இப்பகுதி மக்கள் பார்த்திங்கன்னா வெளியே அத்தியாவசிய பொருள் வாங்குவதற்கு செல்வதற்கு கூட அச்சமாக இருந்து வரும் நிலைதான் தொடர்ந்து இருந்து வருகிறது. மேலும் நாம் இருக்கக்கூடிய அந்த பார்த்தீங்கன்னா இது வந்து வராகி ஓடை. இந்த ஓடையில் வந்து உடைப்பு ஏற்பட்டு தான் வந்து இந்த தண்ணீரானது ஊருக்குள் இந்த பகுதிக்குள் புகுந்து இந்த காட்சியம் நம்மளுடைய ஒளிப்பதிவாளர் காட்டி வருகிறார். ஏன்னா இந்த பகுதியில் பார்த்தீங்கன்னா மண்ணரிப்பு ஏற்பட்டு உடைப்பு ஏற்பட்டு தான் இந்த சாலை வழியாக இந்த அன்னை இந்திரா நகர், வில்நகர், சாலாமேடு போன்ற குடியிருப்பு பகுதிகளை வந்து இந்த வெள்ள நீரானது சூழ்ந்துள்ளது. மேலும் பார்த்தீங்கன்னா இந்த பகுதியை சேர்ந்த மக்கள் வந்து நம்முடன் இருக்கிறாங்க. உங்கள்கிட்ட கேட்கலாம். சார், இப்போ நீங்கள் எந்த பகுதி? நீங்கள் இந்த பகுதியில் வந்து நேற்றை விட தண்ணி இப்போ குறைஞ்சிருக்கா? அவங்களுக்கு எந்த மாதிரி பாதிப்பு இருந்திருக்கு சார்? சார், ஒரு 3 நாட்களாக மழை பெய்து கொண்டு வரக்கூடிய சூழலில் வெள்ளமானது வெள்ளம் வடியாமல் இருந்துகிட்டு இருக்குது. இந்த பக்கம் அந்த இந்திரா நகர், அடுத்து அந்த பக்கம் துரைசாமி நகர், இது போன்ற பகுதிகளில் வெள்ளம் இன்னும் வடியாமல் போயிட்டுருக்குங்க. பாண்டிய நகர், காந்தி நகரும் அங்கே ஏறக்குறைய அங்கேயும் ஒரு 1000 மக்கள் வசிக்கக்கூடிய 1000 குடும்பங்கள் வசிக்கக்கூடிய சூழலில் இன்னும் நீர் வடிந்த பாடு இல்லை. இன்னும் மக்கள் அதிகப்படியாக தேவையாக இருக்கக்கூடிய அந்த உணவு அந்த போன்ற தேவைகள்லாம் பூர்த்தி அடையாமல் இருக்குது. மக்கள் வெளியே வர முடியாமல் இருக்கிறாங்க. இன்னும் பாண்டியன் நகர் பக்கம், இந்த பக்கம் இந்த துரைசாமி நகர் பக்கம்லாம் இன்னும் மின்சாரமானது தடைப்பட்டு இருக்குது. இன்னும் மின்சாரம் கொடுக்கவே இல்லை. இன்னமும் 3 நாட்களாக எல்லாமே இருளெலாம் மூழ்கிட்டு இருக்கிறோம் எல்லாருமே. இதை கொஞ்சம் உயர் அலுவலர்கள் அதை சரி செய்தால் மிக நன்றாக இருக்கும்னு நினைக்கிறேங்க சார். நன்றிங்க. அதாவது பார்த்தீங்கன்னா மழையின் அளவு அந்த தண்ணீர் அளவு குறைந்திருந்த போதிலும் இந்த பகுதியில் வந்து இன்னும் வீடுகளை வந்து தண்ணீர் சூழ்ந்துள்ளதனால் எங்கள் இயல்பு வாழ்க்கை முடங்கியுள்ளது. மேலும் பார்த்தீங்கன்னா கடந்த 3 தினங்களாக இந்த பகுதியில் வந்து இதுவரை மின்சாரம் வழங்கப்படவில்லை. அதையும் அரசு சீர் செய்து உடனடியாக மின்சாரம் வழங்க வேண்டும் என்பது இப்பகுதி மக்களின் கோரிக்கையாக உள்ளது. வெள்ளம் முழுவதுமாக வடியாத நிலையில மின்சாரம் வழங்கப்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கா? அங்க இயல்பான சூழல் திரும்புவதற்கு இன்னும் எவ்வளவு நாட்களாகும்? அதாவது இந்த பெஞ்சல் புயல் காரணமாக விழுப்புரம் மாவட்டம் அதிக பாதிக்கப்பட்டது காரணமே பார்த்திங்கன்னா தென்பெண்ணை ஆற்றில் ஏற்பட்ட வெள்ளப்பெருக்கு காரணமாக தான். அதன் காரணமாக தான் தென்பெண்ணை ஆற்றில் கிளையாறுகளான பம்பையாறு, மலட்டாறு உள்ளிட்ட பகுதிகளில் வந்து வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டு அந்த வெள்ள நீரானது பெரும்பாலான கிராமங்கள் மற்றும் இது போன்ற நகரப்பகுதி வந்து புகுந்துள்ளது. தற்போது பார்த்திங்கன்னா மின்தடை என்பது அதாவது முன்னெச்சரிக்கை நடவடிக்கை காரணமாக தான் பெரும்பாலும் பார்த்திங்கன்னா எங்கெல்லாம் மழை நீர் வந்து குடியிருப்பு பகுதிகளில் வந்து சூழ்ந்திருக்கிறதோ அந்த பகுதிகளெல்லாம் வந்து மின்தடை வந்து ஏற்படுத்தினர். ஏனென்றால் மின்சாரம் இருந்தால் ஒருவேளை அந்த பகுதியில் வந்து மின்கம்பங்கள் சாய்ந்தாலோ அல்லது ஒயர் அருந்து விழுந்தாலோ தண்ணீரில் பட்டு பெரிய விபத்து ஏற்படும் என்ற முன்னெச்சரிக்கையின் அடிப்படையிலேயே மின்சாரம் முற்றிலுமாக நிறுத்தப்பட்டது. இருந்தபோதிலும் படிப்படியாக எந்தெந்த பகுதிகளெல்லாம் தண்ணி வடிகிறதோ அந்தந்த பகுதியில் வந்து மின்வாரியம் வந்து அந்த மின்கம்பங்கள் சாய்ந்த இடங்கள் உயர்ந்த அருந்த பகுதியில் உள்ளிட்ட பகுதிகளை சரி செய்து மின்சாரம் வழங்கி வருகின்றனர். மேலும் பார்த்தீங்கன்னா இந்த பகுதியிலும் விரைவில் மின்சாரம் வழங்கப்படும் என்று நேற்று இரவே மின்துறையினர் தெரிவித்திருந்தனர். அதாவது அதிக தண்ணீர் இந்த பகுதியில் வந்து நேற்று பார்த்தீங்கன்னா இந்த பகுதிக்கு உள்ளே செல்ல முடியாத நிலை இருந்தது. இப்பொழுது ஓரளவுக்கு வந்து தண்ணீர் குறைந்துள்ளது. அதனால் விரைவில் இந்த பகுதியில் மின்சாரம் வழங்கப்படும் எனவே எதிர்பார்க்கப்படுகிறது. இப்போ நிறைய குடியிருப்புகள்ல வெள்ளம் சூழ்ந்திருக்கு அப்படின்னு சொல்றீங்க. நிவாரண முகாம் எங்க அமைக்கப்பட்டிருக்கு? என்னென்ன மாதிரியான நிவாரண உதவிகள் மக்களுக்கு போய் சேருது?
அதாவது பார்த்திங்கன்னா எங்கெல்லாம் வந்து மழைநீர் தேங்கி இருக்கிறதோ வெள்ளங்கள் சூழ்ந்திருக்கிறதோ அந்த பகுதிகளை வந்து மீட்பு படையினர், அதாவது தேசிய பேரிடர் மீட்பு படையினர் மற்றும் தமிழ்நாடு பேரிடர் மீட்பு படையினர், தீயணைப்பு வீரர்கள், காவல்துறையினர், தன்னார்வலர்கள் என அனைவரும் வந்து அவர்களை மீட்டு, அதாவது ரப்பர் படகு மற்றும் டியூப் போன்ற சாதனங்களை பயன்படுத்தி அவர்களை வந்து பத்திரமாக மீட்டு அங்கங்கு உள்ள திருமண மண்டபம் மற்றும் முகாம்களில் வந்து தங்க வைக்கப்பட்டிருக்காங்க. குறிப்பாக பார்த்தீங்கன்னா நேற்று இரவு வரை விழுப்புரம் மாவட்டத்தில் வந்து 102 மையங்களில் பார்த்தீங்கன்னா 10,300 பேரை வந்து மீட்டு அங்கு முகாம்களில் வந்து தங்க வைக்கப்பட்டிருக்காங்க. மேலும் பார்த்தீங்கன்னா அவர்களுக்கு தேவையான அத்தியாவசியமான உணவு, குடிநீர் போன்றவையும் அந்த முகாம்களில் வந்து தொடர்ந்து அங்கே வழங்கப்பட்டு வருகிறது. அங்கேயே உணவு சமைத்து அவர்களுக்கு வழங்கப்பட்டு வருகிறது. இருந்தபோதிலும் சிலர் வந்து வீட்டை விட்டு வெளியேறுவதற்கு, அதாவது வீட்டில் உள்ள பொருட்களை எப்படி நாம் விட்டு வெளியேறும் என்ற அச்சத்திலும் வீட்டிலேயே பலர் வந்து முடங்கியிருக்கிற நிலைமையும் இருந்து வருகிறது. ஏனென்றால் குடியிருப்பு பகுதியில் தண்ணீர் சூழ்ந்தெல்லாம் அந்த நேரத்தில் வந்து வீட்டில் உள்ள பொருட்களை யாராவது களவு ஆடி விடுவார்கள் என்ற அச்சம் அந்த மக்களிடம் இருந்து வருகிறது. இருந்த போதிலும் தானாக வந்த மக்களை, அதை பாதிக்கப்பட்ட மக்களை வந்து மீட்பு குழுவினர் மீட்டு அங்கங்கே முகாம்களில் தங்க வைத்து அவருக்கு தேவையான அடிப்படை வசதியை வந்து செய்து கொடுத்துள்ளனர். அந்த அடிப்படையில் தான் இதுவரை பார்த்தீங்கன்னா விழுப்புரம் மாவட்டத்தில் 10,300 பேர் மீட்கப்பட்டு அவர்களுக்கு தேவையான உணவு, தண்ணீர் போன்றவை அங்கேயே வழங்கப்பட்டு மற்றும் சில இடங்களில் வந்து நலத்திட்ட உதவிகள் கூட வழங்கப்பட்டு வரும் நிலைதான் வந்து இந்த மாவட்டத்தில் இருந்து வருகிறது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.